விஜய் எப்படிதான் அடிக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டம் பல பேர் வேலை செய்கிறாங்க. அதன் விளைவாக வெளில வந்தாச்சு. இப்போ மக்கள் மத்தியில் போயிடுச்சு. விஜயை அந்த நடிகையிலிருந்து வீட்டு கொண்டு வரணுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். விஜய் அவர்கள் நீங்கள் எதை கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவார், எடுத்துட்டு போங்கன்றார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக சோசியல் மீடியா ஃபுல்லா விஜய் அவர்கள் சங்கீதாவை விவாகரத்து பண்ண போறாங்க, சங்கீதா தான் விவாகரத்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சையான கருத்துக்கள் ஒரு நடிகையோட பேரெல்லாம் யூஸ் பண்ணி சோசியல் மீடியாக்கள்ல நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன ஸ்டேஜில் சார் இருக்கு இந்த விஷயம்? இல்லை, அது எதிர்பார்க்காத ஒரு விஷயங்க. அது உண்மையிலே இது எப்பயா நடக்கும்னு தெரியும். இது நடக்கும். விஜயை போட்டு அடிப்பாங்க, குடும்பத்தை போட்டு அடித்து கிழிச்சு நாரை தொங்க விடுவாங்க, அந்த மாதிரிலாம் தெரியுது. விஜய்க்கு அவர்களுக்கும் தெரியும். விஜய் நிறையா பேசியிருக்காரு. பட் ஆனால் இது இவ்வளோ சீக்கிரம் இந்த நெருக்கத்தில் வந்தது தான் ஒரு பெரிய விஷயம் அவர் பார்க்கப்படுது. ஏன்னா சங்கீதா அவர்கள் இதை சைலண்டாக கொண்டு போகணுன்னு தான் பிளான் பண்ணி தான் அவர்கள் டைவர்ஸ் மனுவே போட்டது. இன் கேமரா பொசிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு என்கொயரி சிஸ்டம் தான் பண்ணணும்னு சொல்லி தான் நோட் பண்ணியிருக்காங்க. பட் அதன் விளைவாக தான் டிசம்பர் 3ஆம் தேதி போட்டதை பிப்ரவரி 24 சொன்னாங்க. 27 லீக் அவுட் ஆகிடுச்சு. அது யார் மூலமாக என்னங்கிறத அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் பார்க்கப்படுது. இது எப்படி வெளில வந்தது? ஏன்னா 3 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். சங்கீதா கிட்ட இருக்கும், விஜய்க்கு ஒன்று அனுப்பப்படும், கோர்ட்டில் ஒன்று இருக்கும். ஸோ அது அவங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக இருக்கும். இது எப்படி வந்தது அப்படிங்கும்போது இங்கே விஜய் எப்படி தான் அடிக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டம் பல பேர் வேலை செய்கிறாங்க. அதன் விளைவாக வெளில வந்தாச்சு. இப்போ மக்கள் மத்தியில் போயிடுச்சு. பட் இந்த நேரத்தில் இது ஏன் வந்தது அப்படிங்கிறத விட இந்த நேரத்தில் வந்தது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. நம்ம கூட பேசியிருந்தோம், எதுக்கு இந்த நேரத்தில் போய் விடணும், எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணியிருக்கலாமே. விஜயுடைய வாழ்க்கையே உயிரே பணையை வச்சு ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. பல சிரமங்கள், பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு, ஒரு பக்கம் சிபிஎன் கிரி, ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, அந்த பிடிச்ச 400 ரூபா போட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் மேடைக்கு மேடை பெர்மிஷன் கிடைக்கல, மக்கள் சந்திப்பு வரல, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதன் தனி மனிதனாக போராடிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் எதற்கு தன் மனைவி, அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் கொடுக்குறான்னு விஷயத்தை கூட நம்ம பேசப்பட்டோம். ஆனால் இங்கே அது அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டுச்சு. விஜயை அடிக்கணுங்கிற அளவில் போட்ட பிளான் எல்லாமே தாறுமுறாக சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. இது சங்கீதா அவர்களே எதிர்பார்க்கல. விஜய்க்கு இந்த அளவுக்கு வெளியில் இந்த நேரத்தில் மிகப்பெரிய சிக்கலை உருவாகும்னு எதிர்பார்க்கல. இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுவும் நடந்துருச்சுன்றது மாதிரி. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அலை அடித்து ஓஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, ஒரு புயல் காற்று ஓஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஜய் மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நிம்மதியாக வெளியில் போக முடியல, வர முடியல. இதுவே இந்த டிப்ரெஷன், இதோட மக்கள் சந்திப்பு, எலெக்ஷன் வருது, மக்கள்கிட்ட நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதை நோக்கி அவருடைய பயணம். ஆனால் இன்றைக்கு விஜய் நிம்மதியாக இருக்கார். இனிமேல் தான் இந்த 2 நாள் தான் சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன், 2 நாள் நிம்மதியாக தூங்குவார்னு நினைக்கிறேன் நான். இனி அடுத்து தஞ்சாவூர் நடக்க போகிற அந்த மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் கூட தான் 5 பேர் தான் வரப்போகிறாங்க. பட் அது ரொம்ப தெளிவான விஜயை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மக்கள் மத்தியில் எதில் செல்வாக்கை குறைக்கணும்னு ஐடியா பண்ணி திட்டமிட்டு பண்ண ஒரு விஷயத்த மக்கள் ஆதரவு, குறிப்பாக பெண்கள் ஆதரவு அது அளவுக்கு அதிகமாக விஜய் பக்கம் திரும்பியிருக்கு. எல்லாருடைய கேள்வியுமே விஜயுடைய எங்கள் தளபதியுடைய தலைவருடைய குடும்ப பிரச்சனை, இது யாரும் பேச வேண்டியது இல்லை, மக்களுடைய விஷயமா பார்க்கப்படுது. நீங்கள் பல விஷயங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா இதை விட ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. யாரும் லிஸ்ட்டாக சொல்லவாங்கலாம் மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நாங்கள் விஜய் நம்ம வச்சுருக்க நம்பிக்கையே அது அப்படியே தான் இருக்கும், குறையாது. எங்களுடைய ஆதரவு விஜய்க்கு தான், எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான், மாற்று கருத்தே இல்லை. அவர் எதை நோக்கி வந்தாரோ அதுக்கு வெற்றிகரமாக அந்த சீட்டில் உட்காரி நாங்கள் முழுமூச்சாக இருப்போம். மக்களுடைய தீர்ப்பாக மாறிடுச்சுங்க. இது விஜய்க்கு பெரும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இப்போ ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை இருக்குது, அது மறுப்பதற்கில்ல. ஒரு நடிகை குறுக்க வந்தாங்க, அதன் மூலமாக தான் சங்கீதா அவர்கள் விஷயத்த சொன்னாங்க. குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுது அந்த நடிகை தான். அவங்க பாட்டுக்கு ஏதோ படம் வந்தால் விஜயின் படத்தின் மூலமாக தான் பிரபலம் பண்ணாங்க. இனிமேலாவது அவர்கள் கொஞ்சம் சைலண்டாக இனிமேல் வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு புறம். பட் இங்கே விஜய் ஏன் பேசணுன்ற ஒரு குரல் கொடுக்கும்போது இப்போ பேசுறது சரியான நேரம் இல்லை. நம்ம கூட பேசணும்னு சொல்லியிருந்தோம், ஆனால் அவர் பேசாமல் இருக்கிறத மிக சிறப்பாக பார்க்கப்படுது. நான் பேசாமல் இருந்தால் பல சாதனைகள் படைக்க முடியும், பேசுனா நீங்கள் பல பிரச்சனைகள் உருவாகும். அது ஒரு புறம். விஜய் அமைதியாக இருக்காரு. இந்த பிரச்சனைகள் தூண்டுதல் பேரில் உருவாச்சா, சங்கீதா அவர்களில் இந்த நேரத்தில் விட்டது சரியா? அவருடைய இலக்கே தன்னுடைய ஹஸ்பண்ட் தானேங்க, சங்கீதாவுடைய ஹஸ்பண்ட், புருஷன் தானே அவர். என்னதான் இருந்தாலும் அந்த பற்று பாசம் இருக்கிறதுனால இந்த எமோஷனல் ஆகிறாங்க. இல்லைன்னா நீ பாட்டுக்கு போயின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? சார் லண்டனில் போய் செட்டில் ஆகலாம்.
கோட்டீஸ்வரி அவங்க. பட் அது இல்லை நோக்கம். விஜயை அந்த நடிகைட்டிருந்து வீட்டு கொண்டு வரணுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். பட் அங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அவ்வளோதான். பட் அது தொடர்கதை கிடையாது. அது போன போக்கில் வந்து கூட நடிச்ச சக நடிகை, அவ்வளோதான் எடுத்துக்க முடியும். இங்கே விஜய் வந்து சங்கீதா டைவர்ஸ் கேட்கல, அவர் ப்ராப்ளத்தை உருவாக்கல, அவர் பொறுமையாக தான் இருந்தார். ஆனால் இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்து இப்படி புயல் அடித்து அமைதியானது மாதிரி ஓரளவு அப்படியே அமைதியாகிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் விஜய்க்கு குறைக்கணும்னு திட்டமிட்ட ஒரு சதி அவர் மிகப்பெரிய ஆதரவு உருவாகிட்டு. அழுத்தம் கொடுத்தால் அந்த நடிகையோட பெயரை வெளியிடுவேன்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கிற பொழுது அவ்வளோ அழுத்தத்துல இருக்காங்களா சங்கீதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வரும் இல்லைங்க, எப்படி இல்லாமல் இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே அந்த அழுத்தம் இருந்ததுனால தான் மனசுக்குள்ளேயே போராடி விஷயத்தை இப்போ வெளியில் கொடுத்தாங்க. சரிங்களா? பேசி பார்த்தோம், நடக்கலை. பட் ஏன் நடக்கலை அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் வந்து இதை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது போய் பெரிய விஷயம் எடுத்துக்க வேணாம் அவனு அவர் வந்து இந்த படங்களை நடிக்கிறதும் அரசியலுடைய வாழ்க்கையும் அந்த பாதையில் போயிட்டு இருக்கார். அப்போ இது ஒரு பெரிய விஷயமா அவர் வந்து மெதுவாக எடுத்துக்கலாம். ஒய்ஃபு தானே, வீட்டில் தானே இருக்காங்க, இன்னமும் ஒன்றா தான் இருக்காங்க, நீலங்கள்லாம் தான் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் இதை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க சங்கீதா அவர்கள் இந்த நேரத்தில். பட் அது விஜய்க்கு மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஆதரவை உருவாக்கிடுச்சு. சார், இந்த ஜீவனாம்சங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார். எல்லா பிரபலங்களும் திருமணம் செய்து கொண்டா இந்த ஜீவனாம்சம் ஒன்று கொடுக்கப்படும் அப்படிங்கிற பொழுது ஜீவனாம்சத்தை மெயினா ஒரு கொஸ்டின் மார்க்கா அந்த பதிவுல அவங்க பதிவிட்டு இருக்காங்கிற பொழுது அவங்க பணத்தையும் விஜயிடமிருந்து எதிர்பார்க்கறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, எதிர்பார்க்கலைங்க. அதெல்லாம் சில விஷயங்கள் நோட் பண்ணுகிற ஒரே நோக்கம் தானே தவிர அவர்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, விஜய் மட்டும்தான் முக்கியம். ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க விஜயை ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணுவாங்க. லண்டன்லேருந்து அவருடைய படங்களை பார்த்து பார்த்து ரசித்து லண்டன்லேருந்து இங்கே வந்து விஜயை பார்ப்பதற்காகவே இங்கே வந்தவங்க. பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி விஜய்க்கும் பிடிச்சி போய் சங்கீதா ஒரு நல்ல கேரக்டர், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எஸ்ஏசி சோபா அவர்கள் கூட ரொம்ப நல்ல பொண்ணு தான் சொல்லுவாங்க. விஜய்க்கும் எனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மிகப்பெரிய திருப்பமே ஏற்பட்டுச்சுன்னு ஒரு விஷயம் தான். அதனால தான் இன்ன வரைக்குமே விஜய் அந்த குடும்பத்தோட ஒன்றா இருக்கார். அவர் தனியாக போகலை, வீட்டை விட்டு வெளில போகலை, வேற யாரையும் கூப்பிட்டுட்டு வேற எங்கேயும் போய் தங்கலை. நீலாங்கரை வீட்டில் தான் இருக்கார், பனையூர் ஆஃபீஸில் தான் இருக்கார், பட்டியலப்பாக்கம் ஆஃபீஸில் தான் இருக்கார். பட் அவரும் ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் வந்ததுன்னா முடிவு வரும்னு சொன்னாங்க. அது இந்த டைவர்ஸுக்கு தேவையான சில விஷயங்கள் நீங்கள் சொல்லி ஆகணும், அதன் மூலமாக சொல்லப்பட்டது. அவர்களுக்கு இல்லாத பணமா? அவங்களாம் கோட்டீஸ்வரி, அவங்க பெரிய விஷயமே கிடையாது. விஜய் அவர்கள் நீங்கள் எதை கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவார், எடுத்துகிட்டு போங்கன்றவார். பட் அவர் போக சொல்லவும் மாட்டார். எல்லாம் உங்களுக்கு தான். நிறைய சினிமாவில் நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் வச்சுருப்பா, கடைசியில் பத்திரத்தை பூரா கொடுப்பாங்க, எல்லாம் உங்கள் பேரில் தான் எழுதி வச்சுருக்கேன் இந்தாங்க சொல்லி கொடுப்பாங்கள்ல. அது நிஜம், அது நிஜத்தை தான் நீங்கள் சினிமாவை மாற்றி எடுக்கிறது. பட் இங்கே வந்து விஜய் எல்லாமே சங்கீதம் 2 பசங்களுக்காக மட்டும்தான் வச்சுருக்காரு. முடிந்தளவு தன்னுடைய ரசிகர்களுக்கு, மக்கள் மன்றத்துக்கும் அந்த கொரோனா பீரியட்லாம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா மேலே கொடுத்தாரு. வெள்ள நிவாரணம் கேரளாக்கு 7 லட்ச ரூபா கொடுத்தாரு. அப்புறம் 50 லட்ச ரூபா திரைப்பட தொழிலாளர்கள் கொடுத்தாரு. விலையில்லா விருந்தகம் போயிட்டுருக்கு. இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் இலவச பள்ளிக்கூடம் இருக்குது, நிறையா பண்ணிகிட்ருக்காரு. பட் அரசியலில் வந்து நம்மளுடைய இலக்கில் உட்கார்ந்து பண்ணோம்னா நாட்டு மக்கள் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். பட் இந்த பணம் அவர் சம்பாதிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக தான். ஜீவனாம்சங்கிறது நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை, நீங்கள் அப்படியே எடுத்துங்க அப்படிம்பார். போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட் கூட வெளில போனால் கூட போகிறது ரெடியாக இருப்பார். ஆனால் அதை அவர் விரும்பலை. பட் இதெல்லாம் சில ஃபார்மாலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது பல பிரபலங்களோட விவாகரத்து இங்க மீடியாக்கள்ல பேசுபொருளா ஆகிருக்கு. ஆனா இந்த அவங்க ஃபைல் பண்ண கேஸ் ரிப்போர்ட் முதற்கொண்டு வெளியில வந்தது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். அப்படிங்கிற பொழுது விஜயின் நற்பெயரை கெடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்திருக்காங்க. ஆமாம், திட்டமிட்ட ஒரு விஷயமா தானே பார்க்கப்படுது, பேசப்படுது. இப்படி நீங்கள் வந்து பர்சனலாக சப்மிட் பண்ண ஒரு விஷயம் வந்து நீங்கள் டக்குன்னு வெளில வருது அப்படின்னா அது செல்வாக்கு மிகுந்தவர்கள் வந்து டக்குன்னு உள்ளே எடுத்து எப்படியா வெளியில் தானே விடுவாங்க. அப்படி தான் வெளியில் வந்துருச்சு இப்போ அந்த மேட்டத்தை. அதை சங்கீதா அவர்கள் எதிர்பார்க்கல. இப்படி வெளியில் வந்து இப்படி இப்போ இந்த நேரத்தில் விஜயை பற்றி இவ்வளோ தூரம் பேசுவார்கள் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்க நடந்த நிகழ்ச்சி அது. இல்லை, விஜய் அடிக்க வேண்டும், மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைக்க வேணும். விஜய் தன் குடும்பத்தையே பார்க்காதவர், எப்படி நாட்டை பார்ப்பார், பெண்கள் பாதுகாப்பு முக்கியங்கிறார், எப்படி அது அப்படிங்கிற கிரியேட் பண்ணணுங்கிறது தான். ஆனால் இந்த பக்கம் அப்படியே மக்கள் வந்து விஜய் பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ அதை எதிர்பார்க்கல இவங்க. நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று ஆயிடுச்சு. அதனால் எப்படியா திருப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சங்கீதா ஒரு பகடக்காய் வரை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம் இங்கே பார்க்கப்படுது.
அந்த சங்கீத குழந்தை கிடையாது அவர்கள். ஆனால் சில சம்பவங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க, இருக்குமோ இருக்குமோன்ட்டு. பட் அது இல்லை, அந்த நடிகையுடைய தொடர்புக்குனால ஒரே விஷயத்தினால தான். பட் நிறைய நடிகர்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிற விஷயங்கள்லாம் அப்படியே கமுக்கமாக இருக்க டக்குன்னு முடிஞ்சு போகுதுன்றீங்க. இங்கே விஜய் சாதாரணமாக நடிகராக இருந்தாலும் இதுவும் அப்படி தான் நடந்திருக்கும். அதனால் நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக வந்து தமிழகத்தினுடைய மிக செல்வாக்கு வாங்கியிருக்காரு. அடுத்த தமிழக முதலமைச்சர் அவருன்னு மக்கள் பேசுகிறாங்க. மக்கள் யாருக்கு வாய்ப்பு தெரியாது நமக்கு, அதை மக்கள் பேசுகிறாங்க. இப்போ எல்லா கட்சிகளுக்குமே விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குரிய கேள்விக்குறியாக தெரிகிறார் என்னுடைய பார்வைக்கும். விஜய் வந்ததுனால தான் நம்ம தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ ஒரு சின்ன ஒரு ஷேக் ஆகிருக்கு இல்லையா? அப்போ அவருடைய கிரேஸ் அடித்து காலி பண்ணோம்னா எப்பவும் போல நம்ம ட்ராவல் பண்ணிடலாங்கிறதா மற்றவர்களுடைய ஒரு எண்ணம். ஆனால் மக்கள் எண்ணம் என்ன இருக்குன்னு தெரியாது, மக்கள் என்ன எண்ணத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது, என்ன தீர்ப்பளிப்பாங்கன்னு தெரியாது. அதில் இந்த சம்பவம் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓகே சார், ஏன்னா விஜயை வந்து அண்ணன், என் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் தமிழக ரசிகர்களும் தமிழகத்தில் உள்ள பெண்களும் நிறைய பேர் நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு பொதுவெளிக்கு வரும் பொழுது அது என்ன மாதிரியான பாதிப்பை சார் ஏற்படுத்தும்? பாதிப்பை ஏற்படுத்தும் நினைத்தவர்கள் ஒரு பக்கம், அதை மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தலை. விஜயோட குடும்ப பிரச்சனைங்க இது. அவர் அந்த நடிகையோட போய் ஒன்றா தனி வீட்டில் போய் வாழலைல்ல, வாழ்ந்தாருன்னா நீங்கள் கேட்கலாம், மவுஸ் குறையலாம். அவர் குடும்பத்தோட சங்கீதோட இல்லைங்கிற வீட்டில் தான் இருக்கார். அந்த நடிகையினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேருக்கு ஒரு தகவல் வருது. நிறைய இப்போ நடிகர்கள் டைவர்ஸ் ஆனதெல்லாம் காரணம் இவங்க போய் உள்ளே குழப்பினது மாதிரி தான்ற விஷயமும் வருது. அந்த குழப்பம் இப்போ இந்த பக்கமும் வந்து விஜய் பக்கமும் திரும்பி இருக்கு அப்படின்னு வரும்போது இப்போ எல்லாமே தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பெண்மணி அவர்கள் தாய் அவர்கள் வந்து விஜயை பிள்ளை நினைச்சா இன்னும் பிள்ளையை தான் நினைக்கிறேன்றாங்க. அண்ணா நான் நினைத்த தங்கச்சிகள் நல்லது நினைக்கிறாங்க, தலைவராக நினைக்கிறேன். அந்த அந்த இடத்துல இருந்து விஜயை குறைக்கல மக்கள். நீங்கள் நேற்றெல்லாம் வந்து சில வீடியோலாம் மக்கள் பேசின வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மக்களுடைய என்ன நினைச்சாங்களோ இதுக்கு முன்பு அதே தான் நினச்சிருக்காங்க, அதை விட ஒரு படி அதிகமாக தான் நினச்சிருக்காங்க விஜயை. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அதுக்காக நீங்கள் நடுத்தர குடும்பத்தை அடிப்பீங்களா? யார் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் டைவர்ஸ் கேட்கல, அவர் கேட்டால் நீங்கள் சொல்லலான்றாங்க. பசங்க மேலே இன்னும் அன்பாக இருக்கான்றாங்க, இன்னும் அதே வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பவம் விஜயை அதான் நீங்கள் சொன்னது மாதிரி பிள்ளையாக, அண்ணனாக, தலைவனாக அடித்து காலி பண்ணுற ஒரே எண்ணம் அது மக்கள் மத்தியில் மாறுதல் உருவாகி இருக்கு, விஜய்க்கு ஆதரவு பெருகி இருக்கு. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.